ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பானு ஸ்பீக்ஸ். நம்ம சேனலில் அப்லோட் பண்ண நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் என்ன சமைக்கிறதுன்னு தெரியலையா, இதை சமைங்க அதை சமைங்கன்ட்டு. ஆனால் அப்படிப்பட்ட எனக்கே என்ன சமைக்கிறதுன்னு ஒரு ஐடியாவும் வரல. ஸோ 10 நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 டம்ளர் சீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம ஒரு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறனால ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேன். அது கூடவே உங்கள்கிட்ட முந்திரி இருந்துச்சுன்னா ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கோங்க. பூண்டு அப்புறம் இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் சேர்த்துருக்கேன், அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு அதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, உங்கள்கிட்ட கல்பாசி இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக பொரிய ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பை இதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறையா புதினா இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம கொத்தமல்லிலாம் சேர்க்கக்கூடாது. ஸோ புதினா இலைகள் மட்டும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம மற்ற பிரியாணிக்கு செய்கிற மாதிரி நல்லா பொன்னிறமெல்லாம் வதக்கி எடுத்துடக்கூடாது. இதுக்கு கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதும். இந்த வெங்காயத்து கூடயே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் இதிலையே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்தும் வரும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதை கூட சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனைகள் போகும். ஏன்னா அதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். காய்கறி நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சிச்சின்னா ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்ட்டு அந்த காலிஃப்ளவர் கிடச்சிச்சின்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரும், அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேயே லைட்டாக ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிளறி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம் அப்படின்றதுனால அரிசி உடஞ்சி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் 4 டம்ளர் தண்ணி இந்த இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் 2 கப் அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதனால். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒன்ஸ் தண்ணி கூட எல்லா அரிசி எல்லாமே கலந்து வர மாதிரி ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு நம்மளுக்கு கரெக்டான டேஸ்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப அள்ளி போட்டுறாதீங்க. இப்போ ஒன்ஸ் கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 விசிலுக்கு விட்டு வேக வச்சுக்கிறேன். விசில் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் விசிலோட சத்தம் ஃபுல்லாக அடங்கணும். அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்டியாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சாப்பாடு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ரெசிபி கூட நீங்கள் ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65 இல்லாட்டா காலிஃப்ளவர் 65 வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி சிக்கன் 65 எப்படி ஈஸியாக செய்கிறது, காலிஃப்ளவர் 65 எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி என்ன சமைக்கிறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும்போது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.